அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 3D மாடலிங்கை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் யூனிட்ஸ் அண்ட் லிமிட்ஸை செட் பண்ணிக்கிறேன். யூனிட்ஸ் UN என்டர். இதில் நாம் ப்ரிசிஷன் ஸ்கேலு MM செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து லிமிட்ஸ் LIM லிமிட்ஸ் இங்கே 0,0 என்டர். 420, 297 என்டர். ஓகே, அடுத்தது நம்ம ஸ்னாப் செட்டிங்கில் போயிட்டு டிஸ்பிளே கிரிட் பிஹாண்ட் லிமிட்ஸை எடுத்து விட்டுருங்க. ஓகே, இப்போ நாம் ஜூம் பண்ணிக்கலாம். ஆல் கொடுத்துக்கிறேன். ஒர்க் ஷீட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நான் 3D மாடலிங்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே போய் நான் 3D மாடலிங் வச்சுக்கிறேன். இப்போ ஐசோமெட்ரிக் வியூ. ஓகே, இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நாம் ரிவால்வ் கமாண்டை பற்றி பார்க்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துட்றேன். இப்போ ஏதாவது பேஸ் பாயிண்ட் 2 பேஸ் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெக்டாங்கிளில் பார்த்திங்கன்னா நமக்கு ரிவால்வ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இது ஒயர் ஃப்ரேமில் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம 3D கன்வெர்ட் பண்ணணும். இங்கே ரியலிஸ்டிக் கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3D கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நாம் டைரெக்டாக ரியலிஸ்டிக்கில் வச்சு நாம் ரிவால்வ் க்ரியேட் பண்ண போகிறோம். முன்னாடி நாம் ஒயர் ஃப்ரேம்லேருந்து 3D கன்வெர்ட் பண்ணணும் ரியலிஸ்டிக்கில். இப்போ டைரெக்டாக நம்ம ரியலிஸ்டிக்கில் வச்சு ட்ரா பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் ஒரு டிகிரி கொடுத்துக்கிறேன். 180 டிகிரி கொடுக்குறேன். என்டர். இப்போ நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இதில் ஃபுல் சர்க்கிளும் ஒன்றில் ஆஃப் த சர்க்கிளும் இருக்குது. இங்கே நாம் சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ரிவால்வ் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ ஏதாவது தள்ளி அந்த ரெக்டாங்கிளை விட்டு தள்ளி ஒரு பேஸ் பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போ ஹாலோ மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 316 கொடுக்கலாம். ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாலோ பிளாக் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ மறுபடியும் நான் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்டில் வச்சுக்கிறேன். ஓகே, ரிவால்வ் என்டர் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் ஒரு பேஸ் பாயிண்ட். இப்போ ஆஃப் கொடுக்க போகிறேன். அது 180 கொடுக்கலான்னு இருக்கேன். 180 என்டர். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா தெரியும் 180 க்ரியேட் ஆகிருக்கு. மறுபடியும் சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வச்சுக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். இப்போ SP லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். SP லைனில் பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபைல் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பவுல் மாதிரியான ஷேப்பை ட்ரா பண்ணலாம். என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ ரிவால்வ் கமாண்ட் அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்டர். இப்போ 2 பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா 3D ஸ்னாப் வந்து ஆனில் இருக்குது. அதனால் நம்மளால் கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ண முடியும்.
பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பவுல் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே நான் வந்து 360 டிகிரி கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு ஒரு ஃபுல் பவுலும் க்ரியேட் ஆகணும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பவுல் க்ரியேட் ஆகிருக்கு. நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக்கு நான் வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன். மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன், டெலீட். ஓகே, மறுபடியும் நான் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன் அந்த ப்ரொஃபைலை. இப்போ ரிவால்வ், செலக்ட், என்டர், பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நமக்கு இந்த பவுல் கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னு. இப்போ 2D ஒயர் ஃப்ரேமில் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயர் ஃப்ரேமாக இருக்குது. இதே ரியலிஸ்டிக்கில் வச்சா 3Dயாக இருக்கும். இப்போ சவுத் வெஸ்ட் வச்சுக்கிறேன். இங்கே ரியலிஸ்டிக்ஸ். இப்போ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரூட் கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் அந்த பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. இப்போ ஹைட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 2D ஒயர் ஃப்ரேமில் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா இது நார்மல் 2D ரெக்டாங்குலாக இருக்குது. இப்போ 3Dயில் இது ரியலிஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இப்போ 3Dயில் க்ரியேட் ஆகிருக்கு. நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக். இப்போ லைனில் நான் ட்ரா பண்ணுறேன். ரெக்டாங்கிள் ப்ரொஃபைலில் நான் இப்போ லைனில் ட்ரா பண்ணுறேன். நான் இங்கே எந்த டைமென்ஷனும் கொடுக்கல, ஜஸ்ட்டு ரேண்டமாக நான் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த 3D ஸ்னாப் மோடை வச்சு நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக ட்ரா பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு லைனாக செலக்ட் ஆகுது. இப்போ நான் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரூட். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இது ஷீட் மெட்டலாக க்ரியேட் ஆகிருக்கு. சாலிடாக க்ரியேட் ஆகாமல் ஷீட்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் அதை ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ நான் சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக்கில் வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜாயின் கொடுத்துட்றேன். இப்போ இது சாலிடாக க்ரியேட் ஆகும். மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ சாலிடாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா முன்னாடி தனித்தனி என்டிட்டியாக இருந்தது. இப்போ அதை எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இது சாலிடாக க்ரியேட் ஆகிருக்கு. முன்னாடி சர்ஃபேஸாக க்ரியேட் ஆனது இப்போ சாலிடாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக். இப்போ மறுபடியும் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷீட் மெட்டலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் 2D ஒயர் ஃப்ரேம் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும் சர்ஃபேஸாக க்ரியேட் ஆகும்போது அதில் எவ்வளோ ஒயர் ஃப்ரேம் இருக்குன்னு.
பக்கத்தில் இருக்க சாலிடுக்கு பார்த்திங்கன்னா வெறும் கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஸ்பைடர் வலை மாதிரி இருக்குது. இதுதான் சாலிடுக்கும் சர்ஃபேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.